நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். எங்கேயோ ஒன்று இல்லை இருக்கு அதை பற்றி நம்ம பேசணுங்கிறதே கிடையாது. இங்கே இப்போ இல்லாத மக்கள் இருக்கப்பட்ட மக்கள்னு ஒதுக்கப்படுறது இங்கே இந்த விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாநிலத்திலலாம் டைரெக்டாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? குறிப்பிட்ட நபர் மாத்திரம் தான் உள்ளே போக முடியும். இன்றைக்கே இந்தியாவில் இருக்குது. குறிப்பிட்ட நபர்கள் உள்ளே போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதை விட இது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏதாவது பக்கத்தில் வந்து வர வச்சாது இப்படி மூஞ்சிலியாவது அள்ளி போடுறானே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். அங்கே அதுவும் கூட இல்லாமல் இருக்குது. தெய்வீக வழிபாட்டுக்குள்ளே தெய்வம் அப்படியா சொல்லிச்சு, அவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது, இவங்கெல்லாம் அங்கே தான் நிற்கணும் அப்படின்னா சொல்லிச்சு. இவனுக்கு விபூதி எடுத்து இப்படி மேலே அள்ளி போடு அப்படின்னா சொல்லிச்சு. அதெல்லாம் கிடையாது. நடைமுறையில் என்னவோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். போயிட்டோம்ப்பா, சாமி கடை பார்த்தாச்சு, அவன் என்னமும் பண்ணிட்டு போகிறான், அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பயணம் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. இப்போது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேனே, ஒரு யாகமோ வேள்வியோ நடத்துகிற ஐவீக பிரகாரம் நடத்தினா தான் நடக்கும் அப்படின்னு அவங்க கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷமாக வேள்வி நடத்துகிறேன், யாகம் நடத்துகிறேன், அக்னி பிரவேசம் கொண்டு நடத்துகிறேன். இது வரைக்கும் அதில் ஒரு சின்ன குறைபாடோ சின்ன ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு நிகழ்வோ எதுவுமே நடந்தது கிடையாது. அப்போ அது நம்மளை ஏமாத்துற வேலை தானே சாமி. தெரிஞ்சுக்கிட்டணும். என்னன்னா மற்றவங்க அதை தெரிஞ்சுக்கிற கூடாங்கிறதுக்காக அவங்க மறைச்சு போகிறாங்க. நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி போகிறோம், அவ்வளோதான். இப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு கணவதி ஹோமம் நடத்துனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா பொருளும் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவீங்க நீங்கள், இல்லையா? உங்களுக்கு வேணால் ஒரு தலைப்பாக கெட்டி அம்மனும் ஐயர் 2 பேர் இருந்தீங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருங்கன்றுவாங்க. ஆனால் வஸ்துக்களை இறக்குறதும் மந்திரம் சொல்கிறது யார்? அவங்க தான். நம்ம ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதனுடைய உண்மையான விதிமுறை ஏதாவது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை, அது யார் செஞ்சா ஆகும் சொல்கிறாங்க. யார் செஞ்சா ஆகும்? அதைத்தான் சொல்கிறோம் சாமி. அப்போ நாங்கள் இப்போ அதில் உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு யாகம் நடந்தாலும் சரி, வேள்வி நடந்தாலும் சரி, அக்னி பிரவேசம் நடத்தினாலும் சரி, வரக்கூடிய இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு சில சொல்லுவாங்க, வீட்டில் வந்து அந்த வஸ்து இதுகள் மாறி போச்சு, மனடி சாஸ்திரம் மாறி இருக்கு, இல்லை ஏதோ யாராவது ஒருத்தர் வந்து துருமரம் அடைஞ்சிருக்கிறாங்க, அதை வந்து நம்ம போக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு வேள்வி வீட்டுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னா ரைட், சந்தோஷம். ஆனால் யார் நடத்துறது? அதை மாத்திரம்தான் சொல்ல மாட்டாங்க. அதை அவங்க வந்து தான் நடத்தணும்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு நன்மை பிறக்கணும் அப்படின்னால் அந்த வீட்டை சார்ந்தவங்க தான் அந்த வேள்வி நடத்தினாலும் சரி, யாகம் நடத்தினாலும் சரி, அவங்க தான் உட்காந்து அவங்க தான் அந்த பொருளை வந்து அவங்க கரத்தினால தான் இறக்கணும். அப்படி இறக்கினால் மாத்திரம்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் உள்ள நன்மையும் பலமும் அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதை செய்யாமல், அப்படி செய்யாமல் நம்ம காசும் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவனை உட்கார வச்சு அதில் என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டு அவனே எடுத்துக்கிட்டு அவனே போயிடுறான். நமக்கு என்ன வரும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நமக்கு ஒரு மன திருப்தி, நம்ம செஞ்சுட்டோம்ப்பா நம்ம வீட்டில், இவ்வளோதான். அதனால தான் சித்தர்கள் வழிபாட்டில் உள்ள சித்திர பயணத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்க கதையை உடைக்கிறோம் இல்லையா, உடைச்சு காட்டுறோம் இல்லையா, போட்டியை வந்து போட்டியாக தான் நிற்பாங்க. ஆமாம், நம்ம என்ன சொல்கிறோம்? நீ அந்த தொழிலை படிச்சுக்கிட்டு வந்துட்ட, சந்தோஷம். ஆனால் அதை
ஒரு இடத்துல செய்யக்கூடிய இதை வந்து அவங்களுக்கு நன்மை பிறக்குது மாதிரி அதை செய். நீயே வாரி வலிச்சுட்டு போகாத. இதை தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்கள வந்து இப்போ சாமி சொன்ன மாதிரி அவனுக்கும் வகுறு இருக்குது, அவனுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது. நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கும் அதோட இது கிடைக்கணும். பணம் செலவு பண்ணி ஒரு இதோட பண்ணுறவங்களுக்கும் அதில் உள்ள நன்மை ஒரு பாதியாவது கிடைக்கணும் இல்லையா? கிடைக்கும். நீ வந்து நீ அதை படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டதுனால நீ பாதியை வேணால் எடுத்துகிட்டு போ, பாதியை அவங்களுக்கு சேர்றது மாதிரி பண்ணி கொடு. அதைத்தான் நம்ம சொல்கிறதே. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு 1008 காரணம்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் மறுத்து பேச முடியாத அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. புரிஞ்சுதா? இப்போது நம்ம அது இதில் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம ஏமாறுறோம், அவங்க ஏமாத்துறாங்க. எல்லா விஷயத்துலையும் அதுதான். ஏமாற்றும் போது நம்ம ஏமாறுறோம், அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது இல்லையா? அவ்வளோதான் நம்ம இருக்கிறது. அதனால் வந்து விஷயமெல்லாம் இப்போ நீங்கள் எல்லோரும் வந்துருப்பீங்க, நம்ம நடத்துகிறதுல சில இதை பார்க்குறீங்க. எப்படி நடத்துகிறோம்? இங்கே மந்திரம்லாம் தமிழில் எழுதுனது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற தமிழ் பூரா அவன் சமஸ்கிருதத்தில் வச்சுருந்த ததுத்தை நம்ம தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1860 மந்திரம் நாங்கள் தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கோம் சாமி. 1-2 கிடையாது. ஆமாம். அப்போ அந்த மந்திரத்தை படித்தா நமக்கு என்ன வேள்வி வளர்றது இல்லையா? சொல்ல போனால் 8 நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே நடத்துறதெல்லாம். 8 நாள். இன்னைக்கு நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்கன்னா இதே மறு கிழமைக்கு தான் அது அடங்கும். இப்போ அது ஓடலையா? இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய பக்தர்களை எல்லாரும் வஸ்துகளை இறக்க வைப்போம். எல்லாரும் இறக்கு, எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறது வரட்டும் அப்படின்னு. புரிஞ்சதுங்களா? அதுதான் உண்மையான நிலைப்பாடுகள். அதை விட்டு நம்ம மறைச்சு ஒழிச்சு பண்ணுறதுல எல்லாம் வந்து